இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அமைத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர் ராஜா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தர். இப்போதும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் மூலியமா எங்களோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே, அவை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே வளரவும் விசுவாசத்திலே நிலைத்தோங்கவும் கிருபை செய்யட்டும் ராஜா. மனம் திரும்பலுக்கு ஏற்ற காரியங்கள் எங்கள் அன்பா வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டோம் சுவாமி. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை தந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது எங்களுக்கு உண்டாக்கட்டும் ராஜா. அப்ப நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசு நாமத்துல கேட்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட விசுவாசத்தை குறித்து சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. உங்கள் விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பிலே சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து பார்ப்போம். இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்க யோவான் குறிப்பிடுகிற ஒரு காரியம், எழுதின நிருபத்திலே குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்ன என்றால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது உண்டு. என்னுடைய விசுவாசத்துக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். என்னுடைய விசுவாசத்துக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது உண்டு. மற்ற புற மதத்தினர்களெல்லாம் அவங்க வழிபடுறவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பக்தர்கள் என்று சொல்றோம். ஆனா கிறிஸ்தவர்களை மட்டும் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிகள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் நமக்கு இம்மைக்குரிய வாழ்க்கையில மறுமைக்குரிய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலியமா உண்டு என்று விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு விசுவாசத்தோடு வாழ்கிறதுனால நம்மள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிகள் என்று சொல்றோம். அப்ப இந்த விசுவாசம் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான ஒரு பாண்டிங், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல உலகம் எப்படி வந்துச்சு, உலகத்துக்கு இதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது உண்டு. இங்க குறிப்பிடுகிறார் யோவான், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன் நம்முடைய விசுவாசத்துக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேத காரியங்கள், வேத பகுதிகள் எல்லாமே உலகத்துக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா வேதத்துக்கு ஆப்போசிட்டா உலகத்தின் காரியங்கள் இருக்கும். வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே இருக்கும். தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சாத்தான் நம்மளை கொண்டு போவோம். அப்போ உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே இந்த வேதத்துக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா இந்த வேதம் தான் உண்மை, இந்த வேதம் தான் நிரந்தரம், இந்த வேதம் ஒன்றுதான் நிஜம். ஆனா உலகம் நம்மளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்மளை கொண்டு போகும். உலகம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எல்லா காரியங்களுமே சொல்லும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைமே தப்பாயிருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான், அது சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவ்வையாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரே ஒரு உதாரணம் தான். உலகம் சொல்லுது முதல் கோணல் முற்றிலும் கோணல், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவ்வையாக்குவேன். இதை நான் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக பழமொழியை நான் நம்பி இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கை. முதல் தடவை கோணல் ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அது கோணல் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் உட்காந்துருவேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவ்வையாக்குவேன். அப்ப வேதம் சொல்றதா உண்மை, வேதம் சொல்றதா நிஜம். அந்த காரியங்களை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஆண்டவர் ஏற்படுத்துறாங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் உள்ள எல்லா வேதத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா காரியம் உலகத்துல இருக்கு. அப்ப அந்த உலகம் நம்ம விசுவாசத்தை பலிவி போக செய்யும்.
தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குன்றி போக பண்ணும். அதுக்குதான் யோவான் வந்து இந்த நிருபத்தில் எழுதும்போது நம்ம எச்சரிக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் வந்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கணும். அப்படி இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு விசுவாசம், வேதத்து மேல இருக்கிற ஒரு விசுவாசம் அப்படியாக நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குதா என்பதுதான் ஒரு கேள்வி. அப்படி இருந்தாதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உலகத்துல நீங்க அதிகமா ஈடுபடும் போது, உலக காரியங்கள் அதிகமா ஈடுபடும் போது, உலகத்தோடு ஒன்றி போகும்போது உங்களோட விசுவாசம் கேள்விக்குறியாயிரும். நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலிருந்து வழி விலகி போகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டுரும், நம்மளுடைய பிள்ளைங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டுரும். நாம வந்து வழி விலகி போனோம்னா நம்முடைய பிள்ளைங்கள் வாழ்க்கையும் இதுல பாதிக்கப்படும். இது வந்து யோவான் மட்டும் குறிப்பிடல, பவுலுமே வேதத்துல சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனம். 2 கொரிந்தியர் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. கொரிந்தியர் வசனம் 2-3. நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க பவுல் சொல்கிற காரியம் என்ன? நம்மளே கற்புள்ள கன்னியாகிய தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும் என்று அவர் வந்து ஒரு பயங்கர தேவ வைராக்கியமா இருக்கிறாரு. நான் இவ்வளவாக நான் வந்து போராடுறேன், உங்களை வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு கற்புள்ள கன்னியை நான் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு என்று உங்களை நல்ல ஒரு விசுவாசியா நான் வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும், அதுக்காக நான் வந்து வைராக்கியமா இருக்கிறேன், தேவ வைராக்கியமா இருக்கிறேன். ஆனாலும் சர்ப்பமானது ஏவாளை எப்படி வஞ்சித்தது போல கிறிஸ்துவின் உங்கள் மனதும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுலை இங்க பயப்படுகிறார். ஏன்னா உலகத்தில் உள்ள காரியங்கள் அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற விஷயங்கள், உலகத்துல கேள்விப்படுற காரியங்கள் ஒன்றுமே வந்து நல்ல காரியம் கிடையாது. ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அதுல கேள்விப்படுற விஷயங்கள், நடக்கிற காரியங்கள் பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப சோர்ந்து போகுது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. உலகத்துல கேள்விப்படுகிற ஒரு விஷயமும் வந்து நன்மைக்கு எதுவாக இல்லை. வந்து அப்படியாக உலகம் வந்து மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகம் எங்கும் வந்து நிறைய இடங்கள்ல பஞ்சம் இருக்குது, நிறைய இடங்கள்ல மழை வெள்ளங்கள் உண்டாகுது, நிறைய இடங்கள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியங்கள், நிறைய இடத்துல கொலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம நிறைய பார்க்கிறோம். சமீபத்துல கூட கல்கத்தால நடந்த ஒரு சம்பவம், மனிதர்கள் மிருகங்களா மாறிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாம் கேள்விப்படும் போது அவன் மனசு வந்து ஒரு பயங்கர ஒரு சோர்வு உண்டாகும். புறஜாதியினர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்காரான்னு தெரியல, இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவருடைய விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு ஆண்டவர் வந்து வேதத்துல எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வந்து உலகத்துல ஏற்படும் என்று ஏற்கனவே ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனமா எல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வேதத்துல உள்ள எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கும். அப்போ இதெல்லாம் கேள்விப்படும் போது நமக்குள்ள நிறைய ஒரு சோர்வுகள் வரும். ஏவாளை வஞ்சித்தது போல நமக்குள்ள இந்த சாத்தானுடைய காரியங்கள் வந்து நமக்கு வந்து சோர்வு உண்டாக்கும், விசுவாசத்தை குன்றி போக செய்யும், ஆண்டுடைய உண்மையிலிருந்து வழி விலகக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள உண்டாகும். இதனால என்ன ஆகிரும்? நம்மளுடைய விசுவாசம் மிகவும் பின்தங்கி போய் ஒரு ஆண்டோடைய வழியிலிருந்து விலகி போகக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள ஏற்படும். அதனாலதான் யோவான் சொல்லுகிறாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள உலகத்துல சொல்லப்படுகிற எல்லா காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு வரணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் அதிகமா வளரணும். விசுவாசத்துல வளர்ந்தவங்க செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அதிகமா வளரணும் அப்படிங்கிறதுக்காக யோவான் எழுதியிருக்கிறார். இது பவுல் மட்டும் குறிப்பிடல, இயேசு கிறிஸ்துமே வேதத்துல ஒரு காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்து அவர் சொல்லிக்கிற காரியம் என்ன என்றால், லூக்கா 18:8 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 18:8 அதுல வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவரே வந்து அங்கலாய்க்கிறாங்க. ஆண்டவரே வந்து
ஒரு சந்தேகமா கேட்கிறாங்க. மனுஷகுமாரன் வருங்காலத்தில் கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நான் வந்து பூமியில விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் வந்து அங்கலாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு விசுவாசியா இருக்கிற நாம விசுவாசத்துல வளர்ந்தோங்கணும், விசுவாசத்துல நிலைத்து இருக்கணும்னா உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஈடுபாடுகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் வழி விலகி இருக்கணும். இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், ரீல்ஸ், இப்படி நிறைய காரியங்களை நம்ம அதிகமா ஈடுபடும் போது நமக்குள்ளேயே நம்மளே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வழி விலகி போகிற காரியம் நமக்குள்ள ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு பொல்லாங்கனுடைய கையில தான் இந்த உலகம் இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி என்று இப்பொழுது ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த உலகம் இப்போ அவன் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவன் மூலியமா இன்னைக்கு நிறைய காரியங்கள் உலகத்துல வந்து வஞ்சிக்கத்தக்கதான காரியங்கள் நிறைய இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஸோ உலகத்தோட நம்ம அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதிகமா அதுல வந்து லைட் இருக்கும்போது இந்த விசுவாசம் உங்களை வந்து விலகி போக செய்யும். விசுவாசத்துல இருந்து நீங்க வழி தப்பி போகிற காரியங்கள் நிறைய ஏற்படும். அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உண்டு. அப்ப இந்த விசுவாசத்தை நான் வளர்ந்தோங்கணும், விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கணும், நாளுக்கு நாள் அதுல வந்து நான் பெருகணும் அப்படின்னா இங்க என்ன பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இங்க பவுல் வந்து ஒரு எபேசிய சபைக்கு எழுதும் போது ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். கடைசி காலத்தில் ஆகையால் தீங்கு நாளிலே, கடைசி காலங்கள்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. அதுல 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம் வந்து நமக்கு வந்து நம்ம கையில இருக்கணும். அது ரொம்ப பிடிச்சிட்டு நிக்கணும். ஏன்னா பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்கள் இன்னைக்கு அப்படிதான் உலகத்துல ஏற்படுகிற காரியங்கள், உலகத்துல நடக்கிற விஷயங்களெல்லாம் நமக்குள்ள உள்ள வரும்போது உள்ள நமக்குள்ள அதிகமா போகும்போது நமக்குள்ள விசுவாசத்துக்கு காரியங்கள் வந்து வழி விலக சேர்ந்துடும். அப்ப என்ன சொல்றாரு பவுல், அதையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம வந்து பிடித்து நிற்கணும் அப்படின்று இங்க வந்து பவுல் குறிப்பிடுகிறார். பழைய காலத்துல போர் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா பழைய முறையில போர் செய்ய போகும்போது இந்த போர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ல வந்து கண்ணு மட்டும் தெரியும், ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஃபுல்லா மூடி கவர் பண்ணியிருப்பாங்க. போர் ட்ரெஸ் போட்டு கையில வந்து இந்த பக்கம் ஒரு ஈட்டியில அருவாள் இருக்கும், ஒரு சைடு வந்து கேடகம் வச்சிருப்பாங்க. பயங்கரமான பெரிய ஒரு நல்ல வெயிட்டா அகலமா ஒரு கேடகம், ஒரு ஆளையே மறைக்கிற மாதிரி ஒரு கேடகம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து அம்பு எய்தாலோ ஈட்டி எய்தாலோ அதை வந்து எதிர்த்து அது வந்து மேல படாத மாதிரி தன்னை காத்து கொள்வதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கேடகத்தை வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா காரியங்கள் உள்ளது, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படும் போது ஏற்படுகிற சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம விலகி இருக்கணும். அந்த விசுவாசத்தை வந்து நம்ம அதிகமா வளரணும். விசுவாசம் கேடகத்தை நம்ம கையில பிடிச்சிருக்கும் போது பொல்லாங்கனுடைய காரியங்கள் எதுவுமே நம்மளை வந்து தாக்காது, எதுவுமே நம்மளை வந்து மேற்கொள்ளாது. நம்ம இன்னும் அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும். நித்திய ராஜ்யத்துக்கு என்று நம்ம அதிகமாக நம்ம வந்து உண்மையாக வாழ முடியும். கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ முடியும் விசுவாசத்தோடு. அதுக்காக தான் யோவான் சொல்கிறார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. அடுத்ததா இதுல வந்து இன்னும் நம்ம வளரணும், விசுவாசத்துல இன்னும் அதிகமா வளரணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, உபாகமம், பழைய ஏற்பாடுலயே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடியும்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்கக்கூடாது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியம் என்ன? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்துல இருக்க கடவுது. தேவனுடைய வார்த்தைகள், இந்த பைபிள் நம்முடைய இருதயத்துல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாங்க. நம்மளுடைய பைபிள் நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துல வைக்கிறதுனாலயோ, இல்லை நம்ம படுக்கிற இடத்துல நம்ம வச்சிருக்கிறதுனாலயோ, நமக்கு அருகாமையில எப்பொழுதும் வச்சிருக்கிறதுனாலயோ இல்ல, அவைகளை காட்டிலும் ரொம்ப முக்கியமான காரியம் நம்மளுடைய இருதயத்துல அது இருக்கணும் என்று ஆண்டவர் இங்க கட்டளையிடுகிறார். அதுல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா கருத்தாய் போதிக்கணும். உட்கார்ந்து இருக்க போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்தே நம்ம பேசிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பயங்கரமா வளர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு யூத் பசங்களுக்கும் சரி, வரப்போகிற நம்மளுடைய சந்ததிகள், நம்ம சந்ததிகளுக்கும் வரப்போகிற காலங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு காலத்துல நம்ம வந்துட்டு இருப்போம். அப்ப நீங்க அந்த வேத வசனங்கள் அவங்களுக்குள்ள நீங்க விதைக்கல, வேதத்தை குறித்து அதிகமா நீங்க போதிக்கலைன்னா அவங்களுடைய விசுவாசம் வலிக்கு போச்சிடும். அவங்களுடைய கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு வழி விலக செய்யற ஒரு காரியம் ஏற்பட்டு விடும். அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கருத்தாய் போதித்து, அவங்க உட்கார்ந்துருக்கும் போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அதை குறித்தே அதிகமா நம்ம பேசணும். வேதத்துல அவ்வளவு காரியங்கள் உண்டு, அவ்வளவு சம்பவங்கள் உண்டு, அவ்வளவு சாட்சிகள் உண்டு. ஆண்டோடைய அற்புதங்கள் அதிகமாக அந்த வேதத்துல இருக்கு. அதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கேட்கிற காரியங்கள் எல்லாம் விசுவாசமாக ஆண்டவர் மீது அதிக விசுவாசத்தோடு அவங்க வளர்ந்தாங்க. அது ஏது உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றது உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். நம்மளுடைய இருதயத்துல முதலாவது பைபிள் இருக்கணும். என்னன்னைக்கும் அதை நம்ம காத்துக்கொள்ளணும். எப்பயுமே அதை குறித்தே நம்ம தியானிக்கணும். அதை குறித்தே பிள்ளைங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கும்போது அவங்களும் நம்மளுடைய விசுவாசமும் வளரும். அவங்களுக்குள்ளயும் ஆண்டவர் குறித்து அதிகமான விசுவாசத்தோடு அவங்க வளருவாங்க. எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்கள் நமக்கு கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருப்பாங்க. கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். இல்லை என்றால் நம்முடைய சந்ததியை நாம் இழந்து விடுவோம். கிறிஸ்துவை விட்டு வழி விலகக்கூடிய காரியங்கள் அதிகமாக இந்த நாட்களிலும் அதிகமா இருக்கு. அதோடு அவங்க ஒன்றி போய் விட்டார்கள் என்றால் வேதத்தை விட்டு விலகி போகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக அவங்களுடைய காரியம், அவங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக விடும். கிறிஸ்துக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இராது. ஆண்டவர் சொல்கிற காரியம் இருதயத்திலே இருக்க கிடவுது என்று. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதை செய்தார். விசுவாசிகளின் தந்தைன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆபிரகாம் கரெக்டா அதை செஞ்சார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லி பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே இங்க ஒரு சாட்சி சொல்றாரு ஆபிரகாமை குறித்து. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கனோ அதான் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தன்னுடைய சந்ததிக்கு அவன் கரெக்டா ஆபிரகாம் சொல்லுவான், கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்றான். அதேபடிதான் ஆபிரகாம் செஞ்சார். அதனாலதான் அவர்கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி, மணல் போல, கடல் மலை போல, வானத்தை நட்சத்திரங்கள் போல மிகப்பெரிய ஒரு சந்ததி உருவாச்சு. ஈசாக்கு, யாக்கோபு மூலியமாக அவருடைய சந்ததி தலைமுறை அவர் கரெக்டா அவங்களுக்கு போதித்து நடத்தினார். அவருடைய கட்டளைகள், நியாயங்கள், நீதிகள் எல்லாவற்றையும். அதே போல இந்த நாளில் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நாம் அதே போல போதித்து நடத்த நம்ம கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுது நம்மளுடைய சந்ததி, நம்ம விசுவாசம் நிலைத்தோங்கும், நம்மளுடைய விசுவாசம் வளரும், நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்படும். அடுத்ததா வேத வார்த்தை என்ன சொல்லிக்கிறது? இந்த விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லிக்கிற அடுத்த ஒரு காரியம் என்ன? ரோமர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நாம இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, நான் உலகத்தான் அல்ல, அதே போல நீங்களும் உலகத்தாரா இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்துல. நாம இந்த உலகத்திலே இருந்தாலும் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் உன்னதத்துக்குரியவர்கள். அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நம்ம வாழணும். இந்த உலகம் எப்படி போனாலும் நாம அதை பின்பற்றக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. நாம ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராதால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நான் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறேன் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம பரிசுத்தத்தை அழைக்கப்பட்டிருக்க நாம் உலகத்தாரை போல உலகத்தின் காரியங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடக்கூடாது. உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை போல நம்ம உதாரணமாக எடுத்து நம்ம வாழக்கூடாது. நம்ம தேவனுடைய நன்மையும் புரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியணும். ஆண்டவருக்கு நான் செய்யறதுனால, இந்த காரியம் செய்யறதுனால ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு நன்மையா, எனக்கு இது நன்மையா என்று நம்ம பகுத்தறியணும். பரிபூர்ணமான சித்தம், அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சந்ததிகளை நம்ம ஒரு விசுவாசத்துல வளர்க்க முடியும். கிறிஸ்துக்குள்ளாக நம்ம அவங்கள கொண்டு போக முடியும். கப்பல் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் தண்ணியில அது மிதக்கதான் செய்யுது. தண்ணியில மூழ்கவே இல்லை. ஆனா ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சுன்னா தண்ணி உள்ள விழுந்து கப்பல் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே போலதான் உலகத்துல ஏதாவது ஒரு அசுத்தம் நம்ம கூட வந்துருச்சுன்னா நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிடும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து அது வழி விலகுபடியாய் செய்துவிடும். அதனால மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய பிள்ளைங்களாக விசுவாசத்துல நம்ம வேரூன்றி வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதனாலதான் யோவான் சொல்லியிருக்காரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:8. அப்ப விசுவாசம் எனக்குள்ள அதிகமா வளரணும்னா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். இந்த உலகத்தின் எந்த அசுத்தமும் எனக்கு வேணாம், உலகத்தோடு நான் ஒன்றி போக மாட்டேன் அப்படிங்கும்போது பவுல் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பவுல் என்ன சொல்றாரு, பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு பெரிய லிஸ்ட் பவுல் சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. உண்மை உள்ள காரியங்கள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இது எல்லாமே வேதம் தான். வேதத்தில் உள்ள எல்லா காரியங்கள் எல்லாமே ஜீசஸ் இருக்கு. ஸோ ஜீசஸ் குறித்த காரியங்கள், ஜீசஸுடைய அன்பு, ஜீசஸுடைய நீதி, ஜீசஸுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து அதிகமா நம்ம சிந்திச்சுட்டு இருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நிச்சயம், அதுதான் நிரந்தரம், அதுதான் நம்ம நித்தியத்துக்கு வழி நடக்கும். இதை விட்டுட்டு உண்மை இல்லாத காரியம், இன்னைக்கு உலகத்துல நிறைய ஃபேக் இருக்கு, நிறைய பொய் இருக்கு. உண்மை எங்கேயுமே இல்லை உலகத்துல. எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, உலகம் உலகத்துல உண்மை இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம அதுல இருந்து தப்பி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. விசுவாசத்துல எப்படி வளர்றது, விசுவாசத்துல எப்படி நிலைத்திருக்கிறது குறித்து பார்த்துட்டு இருக்கோம். யாரை போல நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு நபர் மூலியமாக, வேதத்திலே உள்ள புதிய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள ஒரே ஒரு நபர் மூலியமாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 முடிய. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்களில் நிறைய ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதங்களை நிறைய செஞ்சாங்க. நிறைய அதிசயங்கள் ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஆண்டவர் மூலியமாக
பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் ஆண்டவர் வந்து கேட்பாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இல்லை, இந்த பகுதியில நான் படித்த ஒரு நபர், அந்த நபருடைய விசுவாசம் எனக்கு மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. மிகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது. எனக்குள்ள அதிகமாக விசுவாசத்தை வளர்ந்தவங்க செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 முடியாது. அவர் அவனோடு கூட போனார். சரி, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வேத பகுதி நம்ம ஏற்கனவே படித்த நன்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இங்கே பேர் குறிப்பிடப்படல, ஆனா அந்த ஸ்திரீயோட விசுவாசம் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த அம்மா 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. உதிரப்போக்குனால் ரத்தம் உதிரப்போக்குனால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வசதியானவங்க தான் போல. நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்குறாங்க. தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்தும், தனக்கு உண்டான எல்லா சொத்து, தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் செலவழித்தும் ஒரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு குணமடையலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களால் நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்க பார்த்துமே நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய மெடிசன்ஸ் எடுத்து நிறைய செக்அப் எல்லாம் பண்ணியுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த நோய் நீங்கி அவங்களுக்கு குணம் கிடைக்கல. அவங்க கொஞ்சம் கூட அவங்க குணம் ஆகலை. அப்படி இருந்த சூழ்நிலையில தான் அவங்க என்ன பண்றாங்க, வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதிக வருத்தப்படுகிற பொழுது, ரொம்ப வருத்தம் அடைஞ்சு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இங்க பாருங்க அவங்க எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவால தான் இது முடியும், அவர் ஒருத்தர் தான் என்னுடைய காரியங்களை மாற்ற முடியும், அவர் ஒருத்தர் தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்கிற ஒரு பயங்கரமான விசுவாசம். கேள்விதான் பட்டிருக்காங்க. அவங்க வந்து நேரா வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. யாருக்காவது அற்புதம் செய்யும் போது அதை பார்த்திருந்தா கூட உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவ கேள்விதான் பட்டிருக்காங்க. அந்த கேள்விப்பட்ட காரியத்துல அவங்களுக்கு உண்டான விசுவாசம் பாருங்க. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. இப்போ என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. நிறைய டாக்டர் பார்த்துருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, நிறைய செக்அப்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து சுகமே கிடைக்கல, குணமே அடையலை அப்படிங்கிற போது, ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ என்னெல்லாம் கேட்டா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தீராத வயிற்று வலி எனக்கு இருக்கிறேன், நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு போய் பாருங்கன்னு யாராவது சொன்னா நிச்சயமா நான் வந்து எனக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். டாக்டர் அப்போலோலே நான் பார்த்துட்டேன், நிறைய டாக்டர்ஸ் நிறைய கன்சல்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து சுகம் கிடைக்கல, ஆனா இவரை பார்த்தா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்குள்ள கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். யாராவது சொல்லி நீங்க போய் இவரை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னா கூட எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை. அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட போதும், நான் சுகம் அடைவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த அம்மாக்குள்ள பயங்கரமா இருந்துச்சு. இது எனக்குள்ள ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது இந்த அம்மாவுடைய விசுவாசம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் பயங்கரமான ஜனக்கூட்ட நெருக்கத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. எப்படியாயும் நான் அவரை தொடணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நெருங்கி போய் அவருடைய வஸ்திரத்தை அந்த அம்மா தொட்டுட்டாங்க. தொட்டோன்னே பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், வஸ்திரம் தான் தொட்டாங்க. தொட்டோன்னே பாருங்க, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தை உணர்ந்தார். உடனே தனக்கு வந்து சரீரத்துல சுகம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அந்த அம்மா உணர்றாங்க. இயேசு கிறிஸ்துக்குமே பாருங்க, அவ்வளவு ஜனக்கூட்டத்திலையும் தன்னை யாரோ தொட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்றாங்க. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்பதை வந்து
இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, அப்ப யார் என்ன தொட்டது அப்படின்னு. உங்களுக்குள்ள பாருங்களேன், ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. இந்த அம்மாவுடைய விசுவாசம் இல்ல, நான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் சுகம் அடைஞ்சிருவேன் அப்படின்னா, இந்த அம்மா எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க ஜீசஸ், பயங்கரமான ஒரு விசுவாசம். அதே பாருங்க, ஜீசஸுமே சரி, அந்த அம்மா அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இருக்கிறாங்க. தன்னுடைய ட்ரெஸ் மூலியமா ஆண்டவருக்கு வந்து அந்த வல்லமை வெளிப்பட்டிருக்குன்னா பாருங்களேன். அவனுடைய சரீரத்துல இருந்து வல்லமை வரலாம், அவனுடைய தலையில இருந்து வல்லமை புறப்பட்டு போயிருக்கலாம், அவனுடைய பாதத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு போயிருக்கலாம். அது வந்து ஆச்சரியம் அல்ல. ஆனா அவனுடைய வஸ்திரத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மாவை சுகமாக்கி இருக்குன்னா, நிச்சயமா அந்த அம்மாவுடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவர் ட்ரெஸ் மூலியமாக அந்த வல்லமை கிரியை செஞ்சுக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி இந்த அம்மா ஆண்டவர் மேல இருந்த விசுவாசமும், ஆண்டவர் வந்து அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கனப்படுத்தியது மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த சம்பவம் எனக்குள்ள பயங்கரமான ஒரு 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 விசுவாசத்தை வளர்ந்தவங்க செய்யிச்சு. அதே போலதான் இந்த காலத்திலும் இந்த நாளிலும் நமக்கு விசுவாசம் வேணும். இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை போல இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்தை நமக்கு தர முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுல அவர் கிட்டி நெருங்கி சேரும் போதுதான் நமக்கு அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ இன்னைக்கு உலகத்துல நம்ம வந்து ஒன்றி போய் உலகத்தோடு நம்ம வாழ்ந்து உலகத்தோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டோம்னா, இயேசு கிறிஸ்துலேருந்து நம்ம ரொம்ப வழி விலக செய்திடும். இந்த விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாயிரும். விசுவாசத்திலிருந்து நம்ம வழி விலக செஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம வழி விலக செய்திடும். நித்திய ராஜ்யத்தும் நமக்கு தூரம் ஆயிரும். உலகத்தோடு நம்ம ஒன்று போயிடும். அதனால யோவான் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது நீங்க எவ்வளவுக்கு விசுவாசமா அதிகமா வளர்றீங்களோ, எவ்வளவுக்கு இந்த வேதத்தை அதிகமா படிச்சு அதை தியானிச்சு அதை உங்க பிள்ளைங்களுக்கு போதித்து நடத்தி கொண்டு போறீங்களோ, அப்பதான் நீங்களும் சரி உங்க சந்ததியும் சரி கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்தோங்க செய்ய முடியும். இன்னைக்கு உலகத்துல நிறைய காரியங்கள் பொல்லாங்கன் கையில இருக்கு. அவனுடைய அக்னி அஸ்திரங்களெல்லாம் நீங்க அவிந்து போடத்தக்கதாக அந்த எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் எனக்கு கேடகம் வேணும். ஏன்னா அதனால இன்னைக்கு நம்ம அதிகமா விசுவாசத்துல வளர்ந்தவங்க செய்யணும்னா நம்ம இந்த பெண்ணிடம் இருந்த விசுவாசத்தை போல நமக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை அதிகமா தரணும். இந்த பெண்ணை போல நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வேணுன்றதுக்காக அவர் கிட்ட நெருங்கி போவோம். அவரோடு கூட உறவாடுகிற வாழ்க்கைக்காக நம்ம வந்து அவர்கிட்ட இன்னும் அதிகமா நெருங்கி போக போக ஆண்டவர் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை அதிகமாக வளர்ந்தவங்க செய்வார். அதிகமா அவர்களை நம்ம நிலைத்திருக்க முடியும். இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவன், அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவன், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் இங்கு வேற ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. நித்திய ஜீவனுக்கு போனோம்னா இயேசு கிறிஸ்து தவிர வேற வந்து ஆப்ஷனே கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நித்திய ஜீவனுமா இருக்கிறேன் என்ற தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்புறம் மூலியமா தான் நமக்கு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க போகணும்னா விசுவாசத்துல வளர்ந்தவங்கணும். உலகத்துல ஜெயிக்கிற ஜெயமா உங்களோட விசுவாசம் இருக்கணும். உலகத்தோட ஒன்றி போயிட்டீங்க, உலகத்தோட நீங்க கரைந்து போயிட்டீங்கன்னா உங்களோட விசுவாசத்துல வந்து நீங்க நிலைத்திருக்க முடியாது. இந்த வசனத்தை நான் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நான் வேற மாதிரி திருப்பி போட்டு பார்த்தேன். உங்கள் அவிசுவாசமே உன்னதத்தின் தோல்வி அப்படின்னு. உன்னதத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம வந்து விசுவாசம் ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கணும். அவிசுவாசம் ரொம்ப நமக்குள்ள வளர்ந்துருச்சுன்னா நம்ம உன்னதத்தை விட்டுருவோம். உன்னதம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணாம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளருவோம், கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துல நிலைத்தோங்குவோம். நம்மளும் நம்முடைய சந்ததிகளும் ஆண்டுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோம். நம்மளும் ஆயத்தமாவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுவோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி வாழ நமக்கு உதவி செய்வராக. ஆமென்.